ரமண மகரிஷி சீடன் ராபர்ட் ஆடம்ஸ். ஆன்மீக உன்னத வாக்கியங்கள். உங்களை பற்றி அதிகம் யோசிப்பதை நிறுத்துங்கள். உங்கள் நிலையை மேம்படுத்த முயற்சிப்பதை நிறுத்துங்கள். உங்களை நீங்களே விட்டுவிடுங்கள். இயற்கை உங்களை கவனித்துக் கொள்ளும். என்ன செய்வது என்று உங்களுக்கு எப்போதும் தெரியும். ஆனால் அதை பற்றி சிந்திப்பதை நிறுத்துங்கள். உங்கள் உடல்நலம், வாழ்க்கையில் உங்கள் நிலை, உங்கள் உறவுகள் பற்றி சிந்திப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பதை நிறுத்தும்போது அவை தானாகவே மேம்படும். நீங்கள் நினைத்ததை விட அவை சிறப்பாக இருக்கும். உட்கார்ந்து உன் எண்ணங்களை பார். உன் மனம் விரும்பியதைச் செய்யட்டும். அது எவ்வளவு வேண்டுமானாலும் மோசமாக மாறட்டும். மனம் உனக்கு எல்லா வகையான விஷயங்களையும் சொல்லட்டும். பயமுறுத்தும் விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள், தவறான விஷயங்கள், சரியான விஷயங்கள். மனம் உனக்கு தொல்லை கொடுக்க மட்டுமே இங்கே இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் நீ மனம் உனக்கு தொல்லை கொடுக்க அனுமதிக்காதபோது அது மறைந்துவிடும். இதை எப்படிச் செய்வது? உன் எண்ணங்களுக்கு எதிர்வினையாற்றாமல் இருப்பதன் மூலம், அவை எதையும் உணர விடாமல் இருப்பதன் மூலம். எந்தவொரு நிபந்தனைக்கும் எதிர்வினையாற்றாமல் இருக்க முயற்சி செய்வதுதான் நமக்கு இருக்கும் ஒரே சுதந்திரம். அதுதான் நமக்கு கிடைத்த சுதந்திரம். மற்ற அனைத்தும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டவை. எனவே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஈடுபடும்போது அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, சூழ்நிலை முன்னரே தீர்மானிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து எதிர்வினையாற்றுவது உங்கள் சுதந்திரம் அல்ல. எதிர்வினையாற்றாமல் இருப்பதன் மூலம் உங்கள் கர்மாவை நிறுத்துகிறீர்கள். நீங்கள் அதை ஒரு முறை முடித்துவிட்டு பின்னர் நீங்கள் உள்ளுக்குள் திரும்பி முற்றிலும் சுதந்திரமாகிவிடுவீர்கள். நான் முன்பு செய்தது அவசியமில்லை என்று நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. அப்படி இல்லையென்றால் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். எல்லாம் அவசியம். எல்லாம் நன்றாக இருக்கிறது, எல்லாம் அது நடக்க வேண்டியபடி விரிவடைகிறது என்று நான் கூறும்போது அதைத்தான் நான் சொல்கிறேன். எல்லாம் அதன் சரியான இடத்தில் உள்ளது. நீங்கள் ஒருபோதும் தவறு செய்யவில்லை. நீங்கள் செய்த அனைத்தும் அவசியமாக இருந்தன. எதற்கும் வருத்தப்பட வேண்டாம். எதையும் தேடாதீர்கள். உங்களுக்குள் அமைதியை கண்டறியவும். சுயத்தில் நிலைத்து உலகத்தை விட்டு வெளியேறுங்கள். எல்லாம் சரியான நேரத்தில் வரும். மீண்டும் ஒரு நேரத்தை தேடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு காலம் பயிற்சி செய்தீர்கள் என்பது முக்கியமல்ல. அமைதியாக இரு, அமைதியாக இரு, ஓய்வெடு. நீங்கள் பேரின்பத்தின் உடல், உங்கள் தெய்வீக இயல்பு உணர்வு. நீங்கள் உங்கள் மனதை அதில் செலுத்தி அதை செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்காது. அதனால்தான் நீங்கள் உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்த வேண்டும். என்ன நடக்கிறது என்பதை உங்கள் மனம் உங்களுக்குச் சொல்ல அனுமதிக்காதீர்கள். நீங்கள் இந்த நேரத்தில் வாழக் கற்றுக்கொண்டால், உங்களை மையப்படுத்தி அந்த நேரத்தில் மட்டுமே இருக்க கற்றுக்கொண்டால், நீங்கள் நனவை வெளிப்படுத்துவீர்கள். ஏனென்றால் நனவு என்பது ஒரு கணப்பொருள். நனவு நேற்று அல்லது நாளை அல்ல. நனவு இந்த தருணம். இது எளிது. நீங்கள் ஒரு சவாலையோ அல்லது சிக்கலையோ எதிர்கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் செயல்படுகிறீர்கள், ஆனால் நீங்கள் எதிர்வினையாற்றுவதில்லை. என்ன வித்தியாசம்? நீங்கள் செயல்படும்போது நீங்கள் தன்னிச்சையாக இருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்கிறீர்கள், அது முடிந்துவிட்டது. நீங்கள் செயல்படும்போது நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை வேண்டுமென்றே திட்டமிடுகிறீர்கள். நீங்கள் எதிர்வினையாற்றும்போது எண்ணங்கள் உங்களிடம் வர வேண்டும். மேலும் எண்ணங்களில் பயம், கோபம், பொறாமை, ஆத்திரம், விரக்தி, எதை வேண்டுமானாலும் சமாளித்துவிட்டு நீங்கள் எதிர்வினையாற்றுகிறீர்கள். ஆனால் நீங்கள் செயல்படும்போது எந்த சிந்தனையும் இல்லை. நீங்கள் அதை செய்கிறீர்கள், அது முடிந்துவிடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடர்கிறீர்கள். நாம் முதலில் புரிந்து கொண்டது இதுதான். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் விண்மீன் திரள்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன்கள், சந்திரன்கள், மக்கள், இடங்கள், கரப்பான் பூச்சிகள், விலங்குகள், தாதுக்கள் அனைத்தும் உங்கள் மனதின் வெளிப்பாடு. கடவுள் கூட. இவை அனைத்தும் உங்கள் சொந்த மனதின் வெளிப்பாடு. உங்கள் மனதினால் உங்கள் சொந்த கடவுள்களை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள். அந்த கடவுள்தான் உங்களுக்கு துன்பத்தை தருகிறார். ஏனென்றால் நீங்கள் இந்த கடவுளை ஒரு சாண்டா கிளாஸாக பார்க்கிறீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறாதபோது நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். கடவுளை குறை கூறுகிறீர்கள். உங்கள் சொந்த உருவத்தில் உங்கள் சொந்த கடவுளை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. எல்லாம் உங்கள் மனதின் ஒரு வெளிப்பாடு.
நீங்கள் விஷயங்கள் எவ்வளவு பயங்கரமானவை என்று நினைக்கிறீர்கள் அல்லது விஷயங்கள் எவ்வளவு அற்புதமானவை என்று நினைக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. அவர்கள் இருவரும் ஏமாற்றுக்காரர்கள். நீங்கள் எதிர்மறை நிலைமைகளை நேர்மறையான நிலைமைகளாக மாற்ற முயற்சிக்கவில்லை. நாங்கள் கெட்டதை நன்மைக்காக மாற்ற முயற்சிக்கவில்லை. அவை ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். இரண்டையும் கடந்து செல்ல விரும்புகிறோம். கெட்டது மற்றும் நல்லது, சரி மற்றும் தவறு, மகிழ்ச்சி மற்றும் சோகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம்தான் நீங்கள் இப்போது இருக்கும் இடம். அதை உணர்ந்து விழித்துக் கொள்ளுங்கள். நடக்கும் அனைத்தும் உங்கள் மனதின் ஒரு வெளிப்பாடு மற்றும் வெளிப்பாடு. நீங்கள் உடல் மன நிகழ்வு அல்ல என்பதை நீங்கள் உணரும்போது அனைத்தும் நின்றுவிடும். முழு விளையாட்டும் நின்று நீங்கள் சுதந்திரமாகிவிடுவீர்கள். அந்த நபருக்கு பிறப்பு அல்லது இறப்பு என்று எதுவும் இல்லை. எல்லாம் அமைதியாகவும் இருக்கும். எல்லாம் நின்றுவிடும். கலைப்பு இல்லை, அவமதிப்பு இல்லை, அமைதி மட்டுமே உள்ளது. நீ யோசிக்காதபோது உன் உடல் அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்யும். என்ன செய்வது என்று உனக்கு தெரியும். உன் மனம் அந்த பணியில் ஒருமுகப்படும். நீ அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பாய். நாம் அந்த பணியை பற்றி சிந்திக்கவில்லை. ஆனால் உனக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக தெரிந்து கொள்ளும். ஆனால் ஒருவர் ஒரு பணியை பற்றி சிந்திக்கும்போது அவர் இப்படி நினைக்கிறார், அது என்னவாக இருந்தால் வேலை செய்யவில்லையா? நான் தவறு செய்தால் என்ன செய்வது? இது நடந்தாலோ அல்லது அது நடந்தாலோ என்ன செய்வது? அதே சமயம் ஏதாவது ஒன்று உங்களை பொறுப்பேற்று அந்த பணி உங்களுக்கு மிகவும் அழகாக மாறும் என்று நீங்கள் நினைக்கவில்லை என்றால் உங்கள் உடல் வாழ்க்கை ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதில் அழகாக வெளிப்படுவதுதான். எல்லாம் அது நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கும். பிரபஞ்சத்தில் எந்த தீமையும் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு எந்த தீமையும் நடக்காது. அது முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் கற்பனையின் காரணமாகும். விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பது பற்றிய ஒரு குறிப்பிட்ட கருத்து, ஒரு முன்கூட்டிய யோசனை உங்களிடம் உள்ளது. நிச்சயமாக நீங்கள் எப்போதும் ஏமாற்றமடைகிறீர்கள், ஏனென்றால் விஷயங்கள் ஒருபோதும் நீங்கள் நினைக்கும் விதத்தில் இல்லை. ஆனாலும் பிரபஞ்சத்தில் எதுவும் உங்களை காயப்படுத்தவோ அல்லது உங்களை காயப்படுத்தவோ விரும்பவில்லை என்பதன் காரணமாக அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே செயல்படுகின்றன. உன் சுயத்தை நோக்கி விழித்துக்கொள். நீ உண்மையில் யார் என்பதை நோக்கி விழித்துக்கொள். அமைதி, மகிழ்ச்சி, பேரின்பம் ஆகியவற்றிற்கு விழித்துக்கொள். உன் உண்மையான இயல்புக்கு விழித்துக்கொள். உன் உண்மையான இயல்பு அன்பு. அதற்கு விழித்துக்கொள். உன் உடலாலும் மனத்தாலும் நீ அனுபவிக்கும் மற்ற அனைத்தும் பொய். அதனால் நீ விழித்துக்கொள். நான் முழுமையான அறிவு, முழுமையான யதார்த்தம், நான் தான் சத் சித் ஆனந்தம், பரபிரம்மன், அதுவே மகிழ்ச்சி என்று நீ உணர்கிறாய். எனவே உன் உடலின் ஒவ்வொரு செல்லும், சொல்லப்போனால் நீ விழித்துக்கொள்கையில் மகிழ்ச்சியால் துடிக்கின்றன. உன் சொந்த மகிழ்ச்சிக்கு விழித்துக்கொள். உன் எண்ணங்களை நிராகரித்து, உன் உடலை, உன் மனதை நிராகரித்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இரு. நான் முன்பு குறிப்பிட்டது போல விழித்தெழுவதற்கான விரைவான வழி மனதை சிந்திப்பதை நிறுத்துவதாகும். அதைவிட விரைவான வழி எதுவும் இல்லை. அதைச் செய்வதற்கான வழி உங்கள் மனதை ஆராய்வதாகும். உங்கள் மனம் என்ன என்பதை ஆராய்வதுதான். அது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றிய எண்ணங்களின் மூட்டை என்பதை நீங்கள் விரைவில் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் அந்த எண்ணங்களை நிறுத்தி பார்த்தால், அந்த எண்ணங்களை கவனித்தால், அந்த எண்ணங்களுக்கு சாட்சியாக மாறினால் நீங்கள் அமைதியாகிவிடுவீர்கள். எண்ணங்கள் குறைந்துவிடும். இறுதியில் நீங்கள் சுதந்திரமாகிவிடுவீர்கள். நீங்கள் உங்களை தேடத் தொடங்கும்போது, உங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது, உங்கள் உடல் தூங்கப் போவதில்லை அல்லது மந்தமாக போவதில்லை. ஆரஞ்சு மரத்தில் ஆரஞ்சு பழங்களை வளர்க்கும் அதே சக்தி, கோதுமை வயலில் கோதுமையை வளர்க்கும் அதே சக்தி உங்களையும் உங்கள் உடலையும் கவனித்துக் கொள்ளும். உங்கள் வேலை சிறப்பாக செய்யப்படும். நீங்கள் செய்யும் அனைத்தும் மிகவும் திறமையாக இருக்கும், ஏனென்றால் நீங்கள் இனி அதில் தலையிட மாட்டீர்கள். எனவே நீங்கள் உங்கள் மனதை கடவுள் அல்லது உங்கள் சுயத்தின் மீது வைத்திருக்க முடியும். மேலும் உங்கள் உடல் இங்கே என்ன செய்ய வந்ததோ அதை செய்யும். முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் மாறாமல் இருக்கும்போதுதான் சரியான அமைதி. நீங்கள் என்ன பார்த்தாலும், உங்களைச் சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் நிம்மதியாக அமைதியாக இருப்பீர்கள்.
இது சாத்தியமற்றது என்று நீங்கள் கூறலாம், மாறாக அது இல்லை. நீங்கள் உங்களை இப்படித்தான் மாற்றிக்கொள்ளலாம், ஏனென்றால் இதுவே உங்கள் உண்மையான நிலை. முழுமையான அமைதி, முழுமையான மகிழ்ச்சி, முழுமையான அமைதி. வாழ்க்கை ஒரு வரம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். ஒரு அரிய வாய்ப்பு. மாயை உண்மையானதாகத் தோன்றும்போது சூரியனை பார்த்து நீங்கள் யார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதில் மகிழ்ச்சியாக இருங்கள். எதையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உலகம் செல்வதை கவனியுங்கள், ஆனால் அதற்கு எதிர்வினையாற்றாதீர்கள். எல்லாவற்றையும் பாருங்கள், விழிப்புடன் இருங்கள், ஆனால் அதை விட்டுவிடுங்கள். எதையும் சொந்தமாக்க முயற்சிக்காதீர்கள், எதையும் விட்டுவிட முயற்சிக்காதீர்கள். நீங்களாகவே இருங்கள். நான் தான் செய்பவன் என்ற உணர்வு வேண்டாம். உங்கள் உடல் அதன் வேலையைச் செய்யட்டும், ஆனால் நீங்கள் நான் உடன் இருங்கள். எல்லாம் உங்களுக்கு நன்றாக நடக்கும். எண்ணங்கள் உங்களிடம் வரும்போதெல்லாம் உங்கள் மனதைச் செயலில் காண்பதன் மூலமும் உங்கள் எண்ணங்களை கவனிப்பதன் மூலமும் எண்ணங்களை நிறுத்த முயற்சிக்கிறீர்கள். இப்படி செய்யும்போது மனம் மெதுவாக தொடங்குகிறது. இறுதியில் அமைதி ஏற்படுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாகவும் பேரானந்தமாகவும் மாறுகிறீர்கள், ஏனென்றால் அதுதான் உங்கள் உண்மையான இயல்பு. ஆனால் நீங்கள் அதிகமாக வார்த்தைகளை பேசும்போது அது செயல்முறையை தடுக்கிறது. நீங்கள் என்னிடம் பேசும்போது வார்த்தைகளுக்கு இடையில் உள்ள இடத்தை நான் கேட்கிறேன். உங்களுக்கு வார்த்தைகள் உண்மையானவை, எனக்கு இடம் உண்மையானது. இடம் என்பது உணர்வு. வார்த்தைகள் என்பது நனவின் ஒரு குறி மட்டுமே, அதை அழிக்க வேண்டும். வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் யாரும் விழித்தெழுந்ததில்லை. இந்த உலகில் உள்ள அனைத்திற்கும் நீங்கள் பிறக்கும்போதே ஒரு பெயர் சூட்டியுள்ளீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பூனையை பூனை என்றும் நாயை நாய் என்றும் அழைக்கச் சொன்னார்கள். ஆனால் உண்மையில் பூனை அல்லது நாய் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த பூமியில் உங்கள் உடலுடன் தோன்றுகிறீர்கள். இது உங்களை மிகவும் பணிவாக ஆக்குகிறது. இது உங்கள் நனவில் நிறைய பணிவு வர காரணமாகிறது. இது நிகழும்போது நீங்கள் மேலும் செல்ல முடியும். நீங்கள் ஒரு சிறந்த பணிவை வளர்த்து கொள்ளாவிட்டால் பாதையில் மேலும் செல்ல முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமாக தெரியும், உங்களுக்கு விஷயங்கள் தெரியும் என்று நீங்கள் நினைத்தால் இது உங்களை பின்னோக்கி தடுக்கிறது. அனைத்து மனித அறிவும் உங்கள் உண்மையான சுயத்தை அனுபவிப்பதை தடுக்கிறது. எனவே நீங்கள் ஒரு சிறந்த பணிவை வளர்த்து கொள்ளும்போது நீங்கள் உண்மையில் அந்த உண்மையின் இடத்தை தொடும் வரை மேலும் மேலும் செல்லலாம். அது உண்மையில் நீங்கள்தான். மௌனம் என்பது உங்கள் மனதை எப்போதும் கடவுளின் மீது நிலைநிறுத்தச் சொல்லும் மற்றொரு வழி. கடவுள் மௌனம், நீங்கள் அதுதான். இப்போதே மௌனத்தை உணருங்கள். நீங்கள் அதை உணர முடியும். அது ஒரு அழகு. நீங்கள் உண்மையான மௌனத்திற்குள் நுழையும்போது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் எந்த காரணமும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் மாறத் தொடங்குகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உலகில் என்ன நடக்கிறது என்பது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. உலகம் ஒரு இடத்தில் உள்ளது, நீங்கள் இன்னொரு இடத்தில் இருக்கிறீர்கள். ஆழ்ந்த மௌனத்தில் நீங்கள் படைப்பின் அடி மூலக்கூறுடன் அடையாளம் காண்கிறீர்கள். எப்போதும் மௌனத்திற்குள் செல்ல நினைவில் கொள்ளுங்கள். ஒரு முனிவர் எப்போதும் மௌனத்தில் இருக்கிறார். ஒரு முனிவர் பேசிக் கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம், செயல்களில் பங்கேற்று கொண்டிருக்கலாம், ஆனால் முனிவருக்கு மௌனம் மட்டுமே இருக்கும். நீங்கள் கடவுளுக்கு முன்பாக நிர்வாணமாக நிற்க வேண்டும். கடைசி பகுப்பாய்வுகளில் புத்தகங்கள், ஆசிரியர்கள், அமைப்புகள், அரசாங்கங்கள், மதங்கள் ஆகியவற்றின் உதவியின்றி நீங்கள் உங்கள் சுயமாக இருக்க வேண்டும். உங்கள் நிபந்தனையின் அந்த சந்ததியிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும். நீங்கள் புதிதாக பிறந்தது போல் முற்றிலும் நிபந்தனையற்றவராக மாறுங்கள். அதிகமான புத்தகங்களை படிப்பது குழப்பத்தை அதிகரிக்கிறது. நீங்கள் உங்களுக்குள் ஆழமாக மூழ்கத் தொடங்கும்போது புத்தகங்களின் உதவி இல்லாமல் ஆசிரியர்களிடமிருந்து நீங்கள் ஆரம்பத்தில் தவறுகளை செய்கிறீர்கள். உங்களுக்குள் ஆழமாக மூழ்கக் கற்றுக்கொள்ளும்போது, நீங்கள் உள்ளே செல்லக் கற்றுக்கொள்ளும்போது அந்த தவறுகள் நல்லது, ஏனென்றால் அவை உங்களை முன்னோக்கி தள்ளுகின்றன. உங்களை ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள். உங்களை ஒருபோதும் தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். இது உங்களுக்கு மிகவும் கடினம் என்று ஒருபோதும் நம்பாதீர்கள், அல்லது உங்களுக்கு அதிகப்படியான கெட்ட கர்மா இருக்கிறது, அல்லது ஏதோ ஒன்று உங்களை தடுத்து நிறுத்துகிறது. உண்மையிலிருந்து மேலும் எதுவும் இருக்க முடியாது.